தாவேகாவில் இணைவதற்கு முன் செங்கோட்டையன் இன்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு காலக்கெடுவை விதித்ததோடு மட்டுமல்லாமல் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்ததால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் நவம்பர் 30ஆம் தேதி செங்கோட்டையனை குறிவைத்து அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே மிக பிரம்மாண்டமாக அதிமுக பொதுக்கூட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மிகுந்த வேதனையில் இருந்த செங்கோட்டையன் தாவேகாவில் நாளை இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொங்கு பகுதியில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிற வேளையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாகவே தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் நன்கு அறிமுகமானவரும் எம்ஜிஆர் காலத்து மூத்த அரசியல்வாதியாகவும் இருப்பதால் செங்கோட்டையனுக்கு அமைப்பு செயலாளர் பதவியை தாவேகாவில் அளிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் 2ஆம் நிலையில் இவரை போன்று மூத்த அரசியல்வாதிகள் இல்லாததால் செங்கோட்டையனை சேர்த்துக் கொள்ள விஜய் ஆர்வம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. சில தினங்களுக்கு முன் தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளுடனான சந்திப்பின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைவர்களை தாவேகாவில் இணைக்கும் முயற்சியில் செங்கோட்டையன் ஈடுபட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தாவேகாவில் இணைவதற்கு முன்பாக எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதேபோல் விஜயை இன்று சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.